Hello students, problem solving and Python programming subject பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து input output in Python அதான் வந்து பார்க்க போகிறோம். So input output in Python அப்படின்னா how we are going to give the input to the system, then how the system is going to give the output to us அப்படின்றதான் நமக்கு இங்கே பார்க்க போகிறோம். எப்படி சிஸ்டம் நமக்கு அவுட்புட்டை கன்வே பண்ணுது, நாம் கொடுக்குற இன்புட்டை எப்படி சிஸ்டம் வந்து எடுத்துக்கணும் பைத்தான் ப்ரோக்ராமில் அப்படின்றதான் வந்து இந்த இன்புட் அவுட்புட் இதை ஆப்ரேஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அவுட்புட் ஆப்ரேஷன் இன் பைத்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் கேன் பி டிஸ்பிளேடு டு த யூசர் யூஸிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ரைட்? சம்வாட் நம்ம ஏதாவது யூசர் வந்து நமக்கு கன்வே பண்ணணும், அதாவது ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் வந்து நம்மளோட கன்சோல் விண்டோவில், அந்த ப்ராம்ப்ட் விண்டோவில் ஸ்க்ரீனில் நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பைத்தானில் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் ப்ராக்கெட்டில் யூ கேன் கிவ் எனி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், a+b a² b² அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை கான்ஸ்டன்ட் ஏதாவது வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வெல்கம், ஹாய், ஹலோ, என்டர் த நேம், என்டர் த நம்பர் அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம். வேரியபிள் ஆல்ரெடி நீங்கள் சம் வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த வேரியபிளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த பிரிண்ட் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அவுட்புட் டேட்டா டு தி ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைசஸ், ரைட்? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் தான், ரைட்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு where 0 or more expressions are passed separated by commas அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? இங்கே என்ன அப்படின்னா வந்து நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். பட் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கமா செப்பரேட்டடில் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து கமா கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி வைக்கலாம்னா பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இங்கே அவுட்புட்டுக்கு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன். சி திஸ் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், ஹலோன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம டெமோவில் இன்னும் கிளியராக பார்த்துடலாம். அடுத்து வந்து இன்புட் இன் பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட வந்து எப்படி இன்புட்டை வந்து கெட் பண்ணுறது, த்ரூ ப்ரோக்ராம் வழியாக எப்படி இன்புட் கெட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் அதுக்காக வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இருக்குங்க. பில்ட்இன் ஃபங்க்ஷன் எதுக்காகனா டு ரீட் த லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ், ரைட்? நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ்னால் இட்ஸ் லைக் கீபோர்ட், ரைட்? கீபோர்ட்லேருந்து நம்ம ஏதாவது இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணணும், அதுதான், ரைட்? த இன்புட் is data entered by user, that is end user in the program அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்? இன் பைத்தானில் அதுக்கு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் எப்பயுமே ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணும். நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதுதான் சொல்லுவோம். the input of function is available for input அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்புட்டை கொடுக்கறதுக்கு இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவை யூசர்கிட்டருந்து வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆகணுமோ அந்த வேரியபிளோட நேமை கொடுத்து வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நம்ம அதுக்கான ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்இன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் within bracket a string representing message before the input, right? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கணும்னா இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் வேரியபிள் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாவே நமக்கு என்ன ஆகும்னா யூசர்கிட்டருந்து இன்புட்டை வாங்கி அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். பட் அந்த யூசருக்கு நம்ம ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும், இந்த விண்டோ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ப்ராம்ப்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த இன்புட் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக we can give any string. So like enter the name, enter the number, enter the mark அந்த மாதிரி, give input number 1, input number 2 அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், x is equal to input அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்ன்றது வேரியபிள் மேலே பார்த்த மாதிரி இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்றது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், வித்தின் ப்ராக்கெட் அ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் த மெசேஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மெசேஜ் தான் என்டர் த நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் உங்களுக்கு ப்ராம்ப்டில் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், என்டர் த நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் தி இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ சம்திங் நம்ம எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் தி வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது வாங்குற இன்புட் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து வில் பி ஸ்டோர்ட் இன் தி எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒய்.
ஸோ இங்கே என்ன இங்கே எதுக்காக இந்த இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்பரை வந்து டைப் காஸ்டிங் பண்ணணும். நார்மலாக வந்து எல்லாமே இன்புட்டை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். பட் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நம்பராக தான் எடுத்துக்கும். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரா அண்டர்ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே வாட் எவர் நம்ம என்ன இன்புட்டை கொடுத்தாலும் டிஃபால்ட்டாக அது என்னவா எடுத்துக்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். லைக் ஜாவா மாதிரி, ஜாவாலே அப்படி தான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது என்னவா எடுத்துக்கும், டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். அப்போ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு இன்டீஜராக வேணும் அப்படின்னா அந்த கன்வர்ஷனுக்காக இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வாங்குற இன்புட்டு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி ஒயில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு. நார்மலாகவே இன்புட் ஃபங்க்ஷனில் நீங்கள் கொடுக்குறது என்ன டைப் கொடுத்தீங்களோ அப்படியே எடுத்துக்கும். ஸோ த இன்டர்பிரேட்டர் எவால்வேட்ஸ் தி இன்புட், ரைட்? இஃப் த யூசர் என்டர்ஸ், அதாவது இன்டீஜர் இன்புட்டை கொடுத்தாங்கன்னா an integer will be returned. If the user enters string input கொடுத்தாங்கன்னா the string will be returned by using input function. But raw underscore input function என்ன பண்ணுன்னா exactly what user typed, அது என்ன டைப் பண்ணாரோ அது அப்படியே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா pass it back as string-ஆ எடுத்துக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? it does not interpret the user input, அதாவது அதை மாற்றாது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக அது என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டை அப்படியே என்னவா எடுத்துக்கும்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம டெமோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், gedit. ஸோ gedit ஒரு ss1.py அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். ஸோ ss1 ஃபைல் நேம் இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் print, நம்ம அவுட்புட் பார்த்தோம் இல்லையா, print whatever the statement we have given in the double quotes, ரைட்? ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே print பண்ணும். வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை அது print பண்ணும். இதே வந்து n is equal to welcome அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக அசைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், print n கூட கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரைட்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரிங், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் அது அப்படியே அது print பண்ணும். இந்த இடத்துல print n கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த n-ன்றது என்ன அப்படின்னா வந்து வேரியபிள் வெல்கம் டு சிஎஸ்சி அப்படின்னு கூட கொடுக்கலாம், ரைட்? வெல்கம் டு எஸ்பி e-learning. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல n-ன்றது வேரியபிள், இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை இது பிரிண்ட் பண்ணும். இங்கே டபுள் கோட்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸில் உள்ள கான்ஸ்டன்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் print, இது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் 5 + 6 5 + 7 அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை அது print பண்ணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 10, b is equal to 20, c is equal to 30 அப்படின்னா நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்டை வேணாலும் கமா செப்பரேட்டரில் கொடுக்கலான்னுங்களா, a, b, c இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வந்து அவுட்புட்கான எக்ஸாம்பிள். ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை டபுள் கோட்ஸில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும், ஒரு வேரியபிளில் உள்ள வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும், இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம எத்தனை வேரியபிள் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம இடத்துல இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இதில் நீங்கள் அந்த எண்ணையும் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணும் சேர்ந்து இந்த இடத்துல நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ண வைக்கலாம். பாருங்கள், ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் 1.py ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சுங்களா? வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அடுத்து வந்து ஒரு வேரியபிளில் n-ல் வந்து வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டிருக்கிறோம். தென் 5 + 7 அப்படின்னு கொடுத்துருந்தோம், அந்த எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. தென் ABC வேல்யூ அசைன் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா, கமா செப்பரேட்டரில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை வேரியபிள் வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதுதாங்க நமக்கு அவுட்புட்கான எக்ஸாம்பிள், ரைட்? இதில் நம்ம இன்புட்கான ப்ரோக்ராமுக்கான எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ABC வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து யூசர்கிட்டருந்து, அதாவது நாமளே டிக்ளேர் பண்ணிட்டோம். இதே இந்த இடத்துல நான் வந்து இதை இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே கொடுக்க வேண்டாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஆஃப்
அப்படின்னு கொடுத்தாவே என்ன பண்ணும் அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? இன்புட் ஆஃப் இந்த 3 வாங்கின வேல்யூ வந்து சரியாக வாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். க்ளோஸ் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 3 இன்புட்டையுமே யூசர் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இது ப்ராம்ப்ட் இந்த கன்சோல் விண்டோ இஸ் வெயிட்டிங் ஃபார் தி இன்புட், ரைட்? ஃபஸ்ட்டு அது 3 ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு, அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் இங்கே அது என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இன்புட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 10 ஃபஸ்ட் இன்புட், 20 இது தாங்க யூசர்ட்டு இருந்து இன்புட் வாங்குறது. 10, 20, 30 நான் வாங்கின இன்புட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து அந்த வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனே இன்புட் வாங்குறதுக்கு தான். சப்போஸ் ப்ராம்ப்டில் ஏதாவது நமக்கு பிரிண்ட் ஆகணும், என்டர், ரைட், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், அது மாதிரி என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் செகண்ட் நம்பர், அது மாதிரி கெட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த இடத்துல நம்ம கொடுக்குறாங்க. அப்போ இந்த ப்ராம்ப்டில் வந்து என்னென்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்தோமோ அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் ஜஸ்ட் யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கன்சோல் விண்டோ இஸ் வெயிட்டிங் ஃபார் தி இன்புட் ஃப்ரம் தி கீபோர்ட், வெயிட் பண்ணிகிட்ருக்குன்றத ஒரு மெசேஜ் அந்த இடத்துல கொடுக்கறதுக்காக தான், ப்ராம்ப்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த இடத்துல அந்த மெசேஜ் கொடுக்குறோம். ரன் பண்ணி பாருங்கள். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் 10, என்டர் த செகண்ட் நம்பர் 20, என்டர் த தேர்ட் நம்பர் 30 பிரிண்ட் பண்ணியிருக்கு. நான் இங்கே டாட் கொடுத்துட்டதுனால என்ன எடுத்துக்கிச்சு, அது வந்து ஃப்ளோட்டிங் நம்பராக எடுத்துக்கிட்டதுனால வந்து 0.0 அப்படின்னு சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்புட்கான இது. இதுவே நம்ம இந்த ரா இன்புட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். gedit. இப்போ நான் முதல்ல இதை ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ d is equal to a plus b plus c. இப்போ நான் வந்து ரிசல்ட்டை வந்து டியை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட அவுட்புட் வந்துடும். சரிங்களா? இது அடிஷன் ஆப்ரேஷனுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்காக. இல்லை அதிலே வந்து பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்லேயே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா a plus b plus c, இதான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் கொடுத்து அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பிரஷனையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 10, செகண்ட் நம்பர் 50, தேர்ட் நம்பர் 60 அப்படின்னு கொடுத்தா 10, 20, 50, 60 வந்து நமக்கு ஆட் ஆகி வந்திருக்குங்க. இதே நான் அந்த இதை வந்து ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படின்னு அனதர் இன்புட் இருக்குது. இந்த ரா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் ஆஃப் அப்படின்றது. அப்போ என்ன ஆகும்னா இந்த ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் வந்து என்ன ஆகும்னா சிஸ்டம் என்ன யூசர் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை என்னவா எடுத்துக்கணும்னா பை டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். அப்போ அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, a plus b plus c பண்ண முடியும்னா அது வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் தான் பண்ணும். பாருங்கள், 100 கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன், 300 கொடுத்தேன்னா என்ன ஆகுது உங்களுக்கு 100, 200, 300 வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்ட்ரிங் வந்து கன்கார்டினேட் ஆன மாதிரி. நான் ஸ்பேஸ் கொடுத்தனால அது ஸ்பேஸே அக்செப்ட் பண்ணி எடுத்துச்சு. அதுவே நான் ஸ்பேஸ் இல்லாமல் 100, 200, 300 கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 100, 200, 300 அப்படியே வந்து ஸ்ட்ரிங்காக வந்து என்ன ஆயிருக்குன்னா கன்கார்டினேட் ஆயிருக்கு, ஜாயின் ஆயிருக்கு. ஏன்னா வந்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து 2 பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கிச்சு அப்படின்னா வந்து 10 இன்டீஜராக, 50 இன்டீஜராக, 60 இன்டீஜராக எடுத்துக்கிட்டதுனால நமக்கு 120 ரிசல்ட் வந்துச்சு. பட் ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால 100, 200, 300 அது என்னவா எடுத்துக்கிச்சுன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டதுனால ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து 2 ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து ஜாயின் பண்ணலான்றாங்க. இந்த வெல்கம் டு இ லேர்னிங்கை வந்து நான் எப்படி கொடுக்கலான்னா பிரிண்ட் வெல்கம் டு வெல்கம் தனியாக ப்ளஸ் ரைட்
ஸ்ட்ரிங்கை தனியாக இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறோம். வெல்கம் அப்படின்றது தனி ஸ்ட்ரிங்கு, டு எஸ்பிஇ லேர்னிங் அப்படின்றது தனி ஸ்ட்ரிங் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டை 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இது 2 ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆகும். லைக்வைஸ் நமக்கு என்ன ஆகும்னா அந்த இன்புட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகிறதுனால பாருங்கள் அவுட்புட்டை. ஸோ பைத்தான் எஸ்எஸ் டாட் இதுன்னு வருது இல்லைங்களா, எஸ்எஸ் டாட் இதுன்னு வரதுனால நமக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல பிரிண்ட் என் இஸ் நாட் டிஃபைன். நம்ம அந்த என்னு கொடுத்தது வந்து இந்த இடத்துல நாட் டிஃபைன். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கல இல்லைங்களா, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். ஏன்னா என்ன தான் நம்ம இப்போ மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள் அவுட்புட்டை. வெல்கம் தனியாக கொடுத்துருந்தோம், டு எஸ்பிஇ லேர்னிங்னு கொடுத்துருந்தீங்களா. அப்போ ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் ஆன மாதிரி இந்த இடத்துல நம்ம கொடுக்குற நம்பர்ஸும் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா கன்கார்டினேட் ஆகிரும். பாருங்கள் 11, 12, 13 கன்கார்டினேட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு அந்த இன்புட்டை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா raw_code இன்புட்டை எடுத்துக்கிட்டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை அப்படியே நமக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் கிளியர் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் கிளியராக இருக்குன்றதுனால இப்போ நான் வந்து 10, 20, 30 எடுத்துக்கிச்சிங்களா. திரும்பி நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதே வந்து 11, 10.23, 56.2, 31.6. அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு, சாரி நான் வந்து அந்த இன்புட் கொடுத்துட்டேன் இல்லைங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு, 3 நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்ததுனால அது வந்து என்ன ஆயிடுச்சு, சாரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸாக கொடுத்ததுனால ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கும். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட வந்து சப்போர்ட் பண்ணும் பைத்தான். இப்போ a + bi அப்படின்றது கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி 5 + 4j ஃபஸ்ட் இன்புட்டு, 6 + 5j தேர்ட் இன்புட்டு, 8 + 9j இந்த மாதிரி கொடுத்தோம்னா என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட இன்புட்டாக எடுத்துக்கும். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு அப்படியே வந்து எடுத்துக்கும். இதே நான் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஸ்ட்ரிங் இன்புட்டை அது அப்படியே எடுத்துக்கும். ஸோ வெல்கம் என்ன கேட்குது உங்களுக்கு, என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றதுனால அந்த இடத்துல வெல்கம்ன்றது நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ அது ஸ்ட்ரிங்காக வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்கை நம்ம ஒருவேளை டபுள் கோட்ஸில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லைங்களா, அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்தா டபுள் கோட்ஸில் எடுத்துக்கோ. ஓகே, செகண்ட் நம்பர் 2 அதை நான் டபுளாக எடுத்துக்கிறேன். தென் எஸ்பி இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு, வெல்கம் டு எஸ்பின்னு எடுத்துக்கிச்சு. சரிங்களா. ஸோ வந்து நான் இந்த இடத்துல வெல்கம்ன்றதை வந்து டபுள் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். அப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அது வந்து நம்பராக கொடுத்தா நம்பராக எடுத்துக்கும், ஃப்ளோட்டாக கொடுத்தா ஃப்ளோட்டாக எடுத்துக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்தா காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும், அது ஸ்ட்ரிங்காக கொடுத்தா ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். ஸ்ட்ரிங்காக கொடுத்தா அது வந்து கன்கார்டினேட் பண்ணும், அது நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருந்தால் அது ஆட் பண்ணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து எப்படி பைத்தானில் வந்து யூசர் எப்படி கீபோர்ட்லேருந்து இன்புட் எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். பை யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் ரா இன்புட் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட், நிறைய பிரிண்ட் அவுட்லேயே வந்து ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. அது லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஹவு டு கெட் த இன்புட் அண்ட் ஹவு டு அவுட்புட் த டேட்டா அப்படின்றத மட்டும் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.